Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் Python commands. So Python languageல command lines எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத எக்ஸாம்பிளோட டீடைல்டா இந்த டுட்டோரியல்ல பார்க்க போறோம். So first நம்ம பார்க்க போறது what is mean by Python command. So commands can be used to explain Python code. So எதுக்காக நம்ம commands யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம பைத்தான் லாங்குவேஜ்ல ப்ரோக்ராம் எழுதும்போது அந்த ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சம் டாக்குமெண்டேஷன் ஒர்க் யூஸ் பண்ணுவோம். இந்த டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த பைத்தான் கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸ் கேன் பி யூஸ் டு மேக் த கோட் மோர் ரீடபிள். நம்ம பைத்தான் கோட் எழுதும்போது அதை ஈஸியா ரீட் பண்றதுக்கும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் இந்த கமாண்ட் லைன்ஸை வந்து நம்ம ப்ரோக்ராம்ல எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். Commands starts with a hash symbol and Python will ignore them. So Python languageல command lines யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு hash symbolல தான் ஸ்டார்ட் பண்ணணும் and Python வந்து இந்த command linesஐ எக்ஸிக்யூட் பண்ணாது, simply ignore பண்ணிரும். Example, hash this is a command. So இப்படி நம்ம ஒரு command lines யூஸ் பண்ணிக்கலாம் starting with hash symbol. ஸோ ஹேஷ் சிம்பிள்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் வேணுமோ அதை சிங்கிள் லைன்ல யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுல ஹலோங்கிற டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நான் இப்போ ஒரு கமாண்ட் லைன் எழுதுறேன் அப்படின்னா ஹேஷ் சிம்பிள்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு தென் அந்த ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு லைன்ல கமாண்ட் எழுதியிருக்கேன். பிரிண்ட்ஸ் த மெசேஜ் ஹலோ. ஹலோங்கிற ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்றேன் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரைப் பண்ணி சிங்கிள் லைன்ல கமாண்ட் எழுதியிருக்கேன் ஸ்டார்டிங் வித் ஹேஷ் சிம்பிள். இந்த மாதிரி தான் கமாண்ட் லைன்ஸ் பைத்தான் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணணும். ஒன் மோர் எக்ஸாம்பிள், சம் ஆஃப் டூ நம்பர்ஸ். இப்போ நான் ரெண்டு நம்பரை ஆட் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எழுத போறேன். ஃபர்ஸ்ட் a ஈக்குவல் டு 3. ஸோ ஏல 3ங்கிற இன்டீஜர் வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். then b equal to 5. So b ல 5ங்கிற integer வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். then c equal to a plus b. So a யும் b யும் நான் இப்போ பிளஸ் பண்றேன். So sum பண்றேன். So இதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நான் ஒரு கமாண்ட் லைன் ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்ல கொடுக்குறேன். ஸோ அப்போ கமாண்ட் லைன் ஹேஷ் சிம்பிள்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரோக்ராமை பத்தி டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்கேன் சம் ஆஃப் டூ நம்பர்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை பத்தி டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கலாம். ஆர் ப்ரோக்ராம்க்கு நடுவுல எதை பத்தியாவது எக்ஸ்பிளைன் பண்ணியும் நம்ம கமாண்ட் லைன்ஸ் எழுதிக்கலாம். கமாண்ட்ஸ் கேன் பி பிளேஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் எ லைன். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது அந்த ஸ்டேட்மெண்டோட எண்ட்லயும் நம்ம கமாண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பைத்தான் வில் இக்னோர் த ரெஸ்ட் ஆஃப் த லைன். அப்படி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்டோட எண்ட்ல கமாண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த கமாண்ட் லைன்ஸை வந்து பைத்தான் இக்னோர் பண்ணிரும். எக்ஸாம்பிள், இப்போ நான் பிரிண்ட் ஹலோ அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட ரைட் சைட்லயே நான் கமாண்ட் எழுதியிருக்கேன். ஸோ ஹேஷ் சிம்பிள் போட்டுட்டு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்கேன். பிரிண்ட்ஸ் த மெசேஜ் ஹலோ. ஸோ இப்படி நம்ம கொடுத்தோம்னா அந்த ஹேஷ் சிம்பிள்ல இருந்து கமாண்ட் லைன் ஸ்டார்ட் ஆயிரும். அதை பைத்தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ அப்போ அவுட்புட்ல எனக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்டோட அவுட்புட் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ பிரிண்ட்ல நான் ஹலோங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துருந்ததுனால ஹலோங்கிறது தான் எனக்கு அவுட்புட்டா கிடைக்கும். Then multi-line commands. We can have commands that extend up to multiple lines. So நம்ம அந்த commands எழுதும்போது அது multiple linesக்கு extend பண்ணியும் பைத்தான்ல எழுத முடியும். So one way is to use the hash symbol at the beginning of each line. So ஒரு மெத்தட் என்னன்னா ஒவ்வொரு லைனுக்கு முன்னாடியும் நம்ம hash symbol போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு multi-line command எழுதியிருக்கேன். This is a long command and it extends to multiple lines. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய ஸ்ட்ரிங்கை 3 லைன்ல எழுதியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு லைனோட பிகினிங்லையும் ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு மல்டி லைன் கமாண்ட். ஸோ இந்த மல்டி லைன் கமாண்டை இன்னொரு மெத்தட்லையும் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் யூசிங் ட்ரிபிள் கோட்ஸ். ஸோ 3 தடவை சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும் ஆர் 3 தடவை டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த ட்ரிபிள் கோட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ரெப்ரசன்டட் விதின் சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ். அதுவே மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ் எழுதும் போது அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணணும். பட் they can be used as a multi-line command as well. So multi-line string represent பண்றதுக்கும் triple quotes தான் யூஸ் பண்ணணும்.
மல்டிலைன் கமாண்ட் யூஸ் பண்றதுக்கும் ட்ரிபிள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சிங்கிள் கோட்ஸும் போட்டுக்கலாம், டபுள் கோட்ஸும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், this is also a perfect example of multi-line commands. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் 3 லைன்ல கமாண்ட் எழுதியிருக்கேன். ஸோ இது ஒரு மல்டிலைன் கமாண்ட். பட் நான் எந்த லைன்லயுமே ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணல. பட் அதுக்கு பதிலா இன்னொரு மெத்தட்ல ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 3 தடவை டபுள் கோட்ஸ் போட்டிருக்கேன், பிகினிங்லயும் போட்டிருக்கேன், எண்ட்லயும் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மல்டிலைன் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் யூசிங் ட்ரிபிள் கோட்ஸ். The next one is Python docstrings. A docstring is short form for documentation string. The documentation purposeல நம்ம string யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுதான் docstring. So Python docstrings are the string literals. So string literals na just a constant value that appear right after the definition of a function, method, class or module. நம்ம இந்த ஃபங்க்ஷனோ மெத்தடோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதை டிஃபைன் பண்ற இடத்துல நம்ம docstrings யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் கோட்ஸ் ஆர் யூஸ்ட் while writing docstrings. ஸோ பைத்தான்ல நம்ம docstrings யூஸ் பண்ணும்போது ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஸோ நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து டபுள். ஸோ டிஃபைன் பண்றதுக்கு DEF அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ டபுள்ங்கிற ஃபங்க்ஷனை நான் இப்போ டிஃபைன் பண்றேன். ஸோ அந்த டிஃபைன் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன்ல நான் ஒரு docstring யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷன் டு டபுள் த வேல்யூ. ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல். இதை நான் இப்போ ட்ரிபிள் கோட்ஸுக்குள்ள ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல நான் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல் எழுதுறேன் அப்படின்னா அதுதான் docstring. ஸோ ஃபங்க்ஷன்ல மட்டும் இல்ல, மெத்தட், கிளாஸ் எதுல வேணாலும் இந்த மாதிரி docstrings நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மல்டிலைன் கமாண்ட்ஸ்க்கும் docstringக்கும் என்ன டிஃபரெண்ட்? நம்ம இதுல மல்டிலைன் கமாண்ட்ஸே யூஸ் பண்ணிக்கலாமே, ஏன் நம்ம docstring யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த docstringஐ வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படி docstringஐ ஆக்சஸ் பண்ணணும்? The docstrings are associated with the object as their func_doc attribute. இந்த attribute-ஐ யூஸ் பண்ணி நம்ம docstring-ஐ வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். We can access the docstrings of the function with the following code. ஸோ நான் இப்போ docstring-ஐ எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஸோ அதே ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன், டபுள்ங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நான் இப்போ டிஃபைன் பண்றேன். ஸோ அதில் நான் ஒரு docstring யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷன் டு டபுள் த வேல்யூ. ஸோ அதை நான் இப்போ ட்ரிபிள் கோட்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த docstring-ஐ எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா print parenthesisக்குள்ள double dot func_doc, அதாவது ஃபங்க்ஷன் நேமை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டாட் ஆப்ரேட்டர், தென் அந்த அட்ரிபியூட் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த docstring-ஐ நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஃபங்க்ஷனோட நேம் வந்து டபுள் டாட், தென் அட்ரிபியூட்டோட நேம் வந்து func_doc. ஸோ இப்போ இந்த டபுள்ங்கிற ஃபங்க்ஷனோட docstring-ஐ நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். நான் அதை பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல கொடுத்துருக்கிறதுனால இப்போ இந்த docstring வந்து எனக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி docstrings பைத்தான் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஆக்சஸ் பண்றதுக்கு func_doc இந்த அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பைத்தான் இன்டர்பிரட்டர்ல கமாண்ட் லைன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த 3 தடவை கிரேட்டர் தேன் சிம்பிள் டிஸ்பிளே ஆயிருக்கு, அதுதான் ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட்லயே நம்ம கமாண்ட் லைன் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கமாண்ட் லைன் வந்து ஹேஷ் சிம்பிள்ல தான் ஸ்டார்ட் ஆகும். நான் இப்போ ஹேஷ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்கிரைப் பண்றேன். prints the message hello அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் கமாண்ட் லைன் கொடுத்துட்டேன்னா என்டர் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இவ்வளோதான் ஒரு சிங்கிள் லைன் கமாண்ட். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன கோடிங் வேணுமோ அந்த கோடிங்கை வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஹலோன்னு கொடுத்துருக்கேன், எனக்கு அவுட்புட்ல ஹலோன்னு டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி சிங்கிள் லைன் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஹேஷ் சிம்பிள்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் சம் ஆஃப் 2 numbers அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம்ல நான் 2 நம்பரை ஆட் பண்ண போறேன். ஸோ என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி டைரக்டாவே வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ 2 இன்டிஜர் வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஸோ அது ரெண்டையும் நான் இப்போ ஆட் பண்ண போறேன். ஸோ ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை டிஸ்பிளே பண்றதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 நம்பரும் ஆட் ஆகி எனக்கு 9 சொல்லி டிஸ்பிளே ஆயிருச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் டிஸ்கிரைப் பண்றதுக்கு சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கமாண்ட் லைன் சிங்கிள் லைன்ல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேஷ் சிம்பிள் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளவுதான் கமெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு டைரக்டா நமக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் வேணுமோ சிங்கிள் லைன்ல கொடுத்துக்கலாம். பட் இதே கமெண்ட்ஸை மல்டி லைன்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒவ்வொரு லைனுக்கு முன்னாடியும் ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் இப்போ நான் திஸ் இஸ், நெக்ஸ்ட் லைன் போனா அகைன் அடுத்து ஹேஷ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லைன், இப்படி எத்தனை லைன் வேணாலும் நான் கொடுத்துட்டே போகலாம். எல்லா லைனுக்கு முன்னாடியும் நான் ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இது மல்டி லைன் கமெண்ட். இப்போ நான் 3 லைன்ல யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு லைனுக்கு பிகினிங்லயும் ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதையே நான் டைரக்டா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிபிள் கோட்ஸ்ல சிங்கிள் கோட்ஸும் போட்டுக்கலாம், டபுள் கோட்ஸும் போட்டுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கோட்ஸ் போட்டு காமிக்கிறேன். ஸோ 3 தடவை சிங்கிள் கோட்ஸ் போட்டுட்டு அந்த மல்டி லைன் கமாண்டை அப்படியே நம்ம இப்போ டைப் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் சிம்பிள் வரல. நான் மல்டி லைன் கமெண்ட்ஸ் 3 லைனுக்கு டைப் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ 3 தடவை சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் மல்டி லைன் கமெண்ட். இப்போ பாத்தீங்கன்னா மல்டி லைன் கமெண்ட் டைரக்டா நான் கொடுத்தது டிஸ்பிளே ஆயிருச்சு. இந்த மாதிரியும் மல்டி லைன் கமெண்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இதையே நான் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியும் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3 தடவை டபுள் கோட்ஸ் போட்டுட்டேன். ஸோ 3 தடவை டபுள் கோட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்படியும் மல்டி லைன் கமெண்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அப்போ 3 தடவை சிங்கிள் கோட்ஸும் போட்டுக்கலாம், 3 தடவை டபுள் கோட்ஸும் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாக் ஸ்ட்ரிங் பார்த்தோம். ஸோ அதுக்கு நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறேன். DEFங்கிற கீவேர்ட், தென் டபுள்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். நான் இப்போ டிஃபைன் பண்றேன். டிஃபைன் பண்றதுக்கு நான் இப்போ டாக் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும். ஸோ டாக் ஸ்ட்ரிங்கும் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். நான் 3 தடவை டபுள் கோட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதுல நான் ஒரு ஸ்ட்ரிங் லிட்டரலை டாக் ஸ்ட்ரிங்கா யூஸ் பண்றேன். ஃபங்க்ஷன் டு டபுள் த வேல்யூ அப்படின்னு ஒரு லைன்ல தான் கொடுத்துருக்கேன். ட்ரிபிள் கோட்ஸ் 3 தடவை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு டாக் ஸ்ட்ரிங். ஏன்னா நான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள எழுதியிருக்கேன். ஸோ இது ஒரு டாக் ஸ்ட்ரிங். இந்த டாக் ஸ்ட்ரிங்கை நம்ம செப்பரேட்டா ஆக்சஸும் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் அந்த டாக் ஸ்ட்ரிங்கை ஆக்சஸ் பண்ண போறேன். ஸோ ஆக்சஸ் பண்றதுக்கு அந்த ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துக்கிறேன், டபுள், தென் டாட், அதுக்கப்புறம் ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அந்த ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா இதுலயே டிஸ்பிளே ஆகுது. அந்த ஆட்ரிபியூட் வந்து func_doc. அந்த டாக் ஸ்ட்ரிங், அந்த ஃபங்க்ஷனோட டாக் ஸ்ட்ரிங், அதான் doc கொடுத்தோம் அப்படின்னா அந்த டாக் ஸ்ட்ரிங் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆயிருச்சு. ஸோ ஃபங்க்ஷன் டு டபுள் த வேல்யூ, இதான் நான் டாக் ஸ்ட்ரிங்கா யூஸ் பண்ணியிருந்தேன். அதை ஆக்சஸ் பண்ணி இப்போ பிரிண்ட் பண்ணேன். ஸோ அவுட்புட்ல அந்த டாக் ஸ்ட்ரிங் அப்படியே டிஸ்பிளே ஆயிருச்சு. ஸோ அப்போ பைத்தான் லாங்குவேஜ்ல கமாண்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி சிங்கிள் லைன் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் மல்டி லைன் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு லைனுக்கு முன்னாடியும் ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அதுல சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மல்டி லைன் கமாண்ட். தென் டாக் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபங்க்ஷன் டெஃபினிஷனோ இல்ல கிளாஸ் மெத்தட் ஏதாவது டிஃபைன் பண்ணும்போது ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தோம்னா அதுதான் டாக் ஸ்ட்ரிங். ஸோ இந்த டாக் ஸ்ட்ரிங்கை ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அந்த ஆட்ரிபியூட்டை ஃபங்க்ஷன் நேமை வச்சு டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஆக்சஸ் பண்ணும்போது அந்த டாக் ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பைத்தான் லாங்குவேஜ்ல கமெண்ட்ஸ், மல்டி லைன் கமெண்ட்ஸ், டாக் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டுட்டோரியலை நம்ம பைத்தான் கமெண்ட்ஸ் பத்தி டீடைல்டா பார்த்துருக்கோம்.
ஸோ கமெண்ட்ஸ்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும், தென் மல்டிலைன் கமெண்ட்ஸ், டாக்ஸ்ட்ரிங்ஸ், அது எக்ஸாம்பிளோட டீட்டெயில்டா பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல நம்ம பைத்தான் வேரியபிள்ஸ் பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், என்னென்ன மாதிரி வேரியபிள், என்ன டைப் ஆஃப் வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட queries-அ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து வரணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.